எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள காஷ்மீர் கிராமங்களில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம். பீரங்கி குண்டுகளால் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பொதுமக்களின் குடியிருப்புகள் சேதம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை ராஜகுமாரன் சொல்லலாம். பாகிஸ்தான் ராணுவம் நேற்று பகல் முழுவதுமே பீரங்கிகளை கொண்டு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த வீடுகளை குறிவைத்து தாக்கியிருந்தார்கள். இரவு தொடங்கியவுடன் ராணுவத்துடன் போரிடக்கூடிய விதமாக பல்வேறு இடங்களில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பல முக்கிய விமான தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை அடுத்தடுத்து பாகிஸ்தான் வீச தொடங்கியிருந்தது. எனவே ராணுவத்தோடு பாகிஸ்தான் மோத தொடங்கிவிட்டதால் பொதுமக்களுடைய குடியிருப்புகளை நோக்கிய அதன் தாக்குதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக தொடர்ந்து போர் நெறிகளுக்கு முரணாக பாகிஸ்தான் நடந்து கொள்கின்றது. இரவு நேரத்தில் இந்திய வான்பரப்பை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வானிலேயே தடுத்து அழிக்கப்பட்டதன் காரணமாக அந்த ஆத்திரத்தில் தொடர்ந்து காஷ்மீரி மக்கள் மீது தங்களுடைய தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பீரங்கிகள் போன்ற கனரக ஆயுதங்களை கொண்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல இடங்களிலே காஷ்மீரி மக்களுடைய வீடுகள் இடிந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பொதுவாக போர் உக்கிரமடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்களை தாக்கக்கூடாது. அது எந்த நாடாக இருந்தாலும் மற்றொரு நாட்டினுடைய ராணுவத்துடன் சண்டையிடலாமே தவிர அப்பாவி மக்களை, அந்த போருக்கு தொடர்பற்ற மக்களை, அந்த நாட்டினுடைய சாதாரண குடிமக்களை தாக்கக்கூடாது, மருத்துவமனைகளை தாக்கக்கூடாது என்பது போன்று போர் நெறிமுறைகள் உண்டு. ஆனால் ஒரு வெளிப்படையான போரே இன்னும் தொடங்காத நிலையிலும் பாகிஸ்தான் ராணுவம் இதுபோன்று இரவு நேரத்திலும் காஷ்மீரி மக்கள் வாழக்கூடிய அந்த வீடுகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருப்பது பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் உண்மையிலேயே என்னதான் வித்தியாசம் இருக்கின்றது என்று சந்தேகப்படும்படியாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய ராணுவத்தின் நடவடிக்கை இப்படி மற்றொரு நாட்டினுடைய அப்பாவி மக்களை குறிவைக்கக்கூடிய அளவிற்கு கீழ்த்தரமாக இருப்பதாக சர்வதேச அளவிலே பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த கண்டன குரல்கள் எழுந்திருக்கின்றன. பொதுமக்களை தாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை பாகிஸ்தான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அனைத்து நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது.